சென்னையில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜகவினுடைய மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகரின் இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். மக்களவைத் தேர்தலின் போது சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த மார்ச் 26ஆம் தேதி 4 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த பணம் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட நிலையில் வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே வழக்கு தொடர்பாக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மற்றும் பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் ஆகியோர் இன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளதால் 10 நாட்களுக்கு பிறகு ஆஜராவதாக எஸ்.ஆர். சேகர் கோரிக்கை விடுத்ததாகவும் அதனை சிபிசிஐடி போலீசார் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று கோவை கணபதி பகுதியில் உள்ள எஸ்.ஆர். சேகரின் இல்லத்தில் சிபிசிஐடி டிஎஸ்பி சசிதரன் தலைமையிலான போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். மேலும் சுமார் 2 மணி நேரம் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பேட்டியளித்த பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் கால அவகாசம் கேட்டும் திமுக அரசின் அழுத்தம் மற்றும் பாஜகவை களங்கப்படுத்தும் நோக்கத்தில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினர். நாங்கள் விசாரணைக்கு ஒத்துழைச்சோம். அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக எந்த தகவலும் அளிக்காமல் நான் நேரம் கேட்ட பிறகும் அதை ஏற்றுக்கொண்டு ஆனால் அதை மறுபடியும் மறுதளித்து வந்து விசாரித்தது திமுக அரசாங்கத்தினுடைய அழுத்தமாகவும் பிஜேபியை களங்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலும் தான் இருந்தது என்பதை